அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபமாக ஒரு இடைத்தேர்தல் ஒன்று நடந்துச்சு ஈரோடு கிழக்கில். அந்த ஈரோடு கிழக்கு திரும்ப என்ன பண்ணிருக்குன்னா, திமுக கட்சியினால் டெண்டர் எடுக்கப்பட்டிருக்கு. திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுகவோட வேட்பாளர் சுமார் 1,14,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு, ஓட்டு வாங்கி. எதிர்கட்சியாக நின்ன நாம் தமிழர் கட்சி 23,000 சொச்ச ஓட்டு வாங்கி ரெண்டாவது இதாக இருக்குது. மூணாவதாக நோட்டாவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். மக்களே, இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க? கலாச்சாரம் சாவு, அது எந்த பாதிப்பும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை, இது எல்லாம் நடந்தது திமுக ஆட்சியில், திமுக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, திமுக கட்சியில் இருக்கிறவங்களால நடந்த ஒரு துயர சம்பவங்கள் சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க? ரெண்டாவது, இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடுற தற்குறிகள், நீங்களாம் எதுக்கு ஓட்டு போட வரீங்க? அதுக்கு நீங்கள் வராமலே இருக்கலாம். அதாவது எதிர்கட்சி, இப்போ ஆளுங்கட்சி அப்படின்றது ஒரு திருப்தி இல்லை, அவங்க மேலே ஒரு நாட்டம் இல்லை, அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, எதிர்கட்சி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அவங்களோட கொள்கைகளை பார்த்து, கோட்பாடை பார்த்து, சித்தாந்தத்தை பார்த்து ஓட்டு போடுறதுனால தப்பு இல்லை. என்ன காரணத்துக்காக அந்த நோட்டாவுக்கு போடுறீங்க? இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. திரும்பவும் அந்த ஈரோடு கிழக்கு மக்களால், அங்கே வாழும் மக்களால் அடகு வைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சள் நகரமாக இருக்கிற ஈரோடு கிழக்கு இப்போ வட மாநிலத்தில் இருக்கிற சேட்டுங்கள் கையில் போயிடுச்சு. புற்றுநோய் நகரமாக மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் தெரு எல்லாம் சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆட்சியாளர்கள் தான் காரணம். அந்த பகுதியை சீரமைக்க முடியாத துப்பு கெட்ட ஒரு அரசாங்கம். திரும்பவும் அந்த அரசாங்கத்துக்கு நம்மளோட அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, அது எவ்வளோ ஒரு கேவலமான நிலைமை. அந்த மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. இல்லை, வெக்கமா இல்லையா? ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற ஒரு மனநிலை, என்ன சொல்கிறது, பெத்த தாயை விற்கிறதுக்கு சமம். இந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு உரிமை. சரி, இப்போ ஓட்டு போட்டுட்டீங்க, காசு வாங்கி ஓட்டு போட்டீங்க, அங்கே ஏதாவது ஒரு கொரோனா யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஏதாவது கேட்க முடியுமா? எம்எல்ஏ என்ன சொல்லுவான்? ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. உரிமையை விற்றாக்கா நம்மளால அங்கே குரல் எழுப்ப முடியுமா? ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் தட்டி கேட்க முடியுமா? அடுத்து, இந்த தேர்தல்னு பார்த்தோம்னா, தேர்தல் வந்துட்டாலே இந்த பறக்கும் படை, அது பறக்கும் படையெல்லாம் சொல்லவே கூடாது, கண்ணு தெரியாத படை அது அப்படின்னு சொல்லலாம். நடக்கும் படை, பறக்கும் படை, இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பணம் பட்டுவாடா பண்ணுற இடத்த விட்டுருவாங்க. தெருவாக பணம் பட்டுவாடா நடக்கும், அதை விட்டுருவாங்க. நடு ரோட்டில் நின்றுட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு சும்மா ஷோ காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பரிசோதனை பண்ணுறோம், பணம் எதுவும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தீவிரமாக சோதனை போட்டு விட்ருவோம்னு சொல்லிட்டு சும்மா ஆக்டரே தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஷோ நடக்குவாங்க. உள்ளே போய் பணம் கொடுத்துட்ருக்குறாங்க, போய் பாருங்கடானா உடனே பதில் வரும், அது எங்கள் லிமிட்டில் இல்லைங்க அப்படின்ட்டு. அது எங்கள் லிமிட்டில் இல்லை, வேறு ஒருத்தர் லிமிட்டு, எங்கள் லிமிட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் சோதனை பண்ணுறது எங்களோட லிமிட்டு. என்ன இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது? அதான், ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் எல்லாமும் சரியாக இருக்கும். அரசியல்வாதி 5 வருஷம்தான், அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள், நீங்கள் வேலை ஓய்வு பெற வரையுமே அந்த அதிகாரத்தில் இருப்பீங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலை பாருங்கள். அரசோட கைக்குள்ளேயே இருக்காதீங்க. மக்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விளங்குதா என்னன்னு தெரியல. நம்ம பெற்ற பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடும்போது ஒரு திருடனையோ, இல்லை சாராயம் விற்கிறவனையோ, சாராயம் காய்ச்சிறவனையோ, கொள்ளக்காரனையோ மாப்பிள்ளையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து நம்மளை சாகிற வரையும் இந்த தாங்கிட்டு இருக்கிற இந்த தாய் தமிழ்நாட்டை இந்த எல்லா போர்ஜரித்தனமும் பண்ணுற ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் அந்த ஆட்சியை நம்ம கொடுக்குறோமே, இது எந்த விதத்தில் நியாயம்? அது சரியாக இருக்குமா? திருடன் ஆட்சிக்கு வந்தால் திருடுவான், கொலைகாரன் ஆட்சிக்கு வந்தால் கொலை செய்வான். இப்போ நிறைய கொலைகள் நடந்திருக்குது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது.
ஆற்று மணல், கனிம வளங்கள் சுரண்டப்படுது. இது எல்லாம் அரசுக்கு தெரியாமல நடக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அரசுக்கு கமிஷன் போயிட்டு தனியார் முதலாளிகள் இதை செஞ்சிட்ருக்குறானுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வளங்கள் சுரண்டப்படுது. யார் எப்படி போனால் என்ன, நமக்கு ஓட்டுக்கு காசு வருது, நம்ம வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், நம்ம வேலையை பார்த்துட்ருக்குறோம். ஆட்சி மாறினா என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிற தயவு செஞ்சு அந்த மனப்பான்மையை விடுங்க. ஸ்ரீலங்காவில் தமிழ்நாடு அடித்து துரத்தும் போது இங்கே ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமாவது இருந்தது, தமிழ்நாடுன்ற ஒரு இடம். இங்கே எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம கதியை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. வேறு எங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது. இதெல்லாம் யோசிக்காமல் நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நமக்கான தலைவர்களை திரையிலையும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதோ மனப்பான்மையில் தான் இப்போ பல பேர் இதை பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ ஆட்சியாளர் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாணியில் தேர்தல் அப்படின்னா காசு கொடுத்துட்டா ஓட்டு தானாக வந்துடும். இலவச திட்டம் அது ஒன்று இருக்குது. இந்த 1000 ரூபாலாம் யாருக்கு கேட்டா? மக்களுக்கு கொடுங்க, எனக்கு 1000 ரூபா கொடுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டாங்களா? மீண்டும் ஈரோடு கிழக்கு மக்களுக்கு வாழ்த்துக்களும் அனுதாபங்களும். உண்மையை பேசு, உரக்க பேசு, சத்தியத்தை பேசு, அதை சத்தமாய் பேசு. நன்றி, வணக்கம்.